வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஆன்லைன் முதலீடு. அதாவது நம்ம பணத்தை முதலீடு செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்கும், ஒரு வியாபார வாய்ப்பு கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் உடைய ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கம்பெனிகள் இருக்குது. முன்னாடி இருந்தது, பட்டு இப்போ நிறைய கம்பெனிகள் இல்லை. ஸோ இது நம்ம எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது? முதல் விஷயம், நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ யோசித்து வாங்குகிறோம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு தங்கம் வாங்குகிறோம் அப்படின்னா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வாங்க மாட்டாங்க. அதை அதுக்கு நம்ம முறையாக பணம் சேர்த்து வச்சு அதை நம்ம வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு போய், ஏன்னா அது ஒரு டைம், சில பேர்லாம் அந்த நல்ல நேரம், நல்ல நாள் அதெல்லாம் பார்த்து தான், நல்ல கடை, கைராசியான கடை அதெல்லாம் பார்த்து தான் வாங்குவாங்க. அது அது 1 கிராம் வாங்கினாலும் சரி, அது 100 பவுன் வாங்கினாலும் சரி. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நம்ம பாரம்பரியமாக வழக்கமாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அது மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி, ஒரு வருமான திட்டம், நம்ம ஒரு கம்பெனின்னு அந்த கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து அதனுடைய விதிமுறைகளை பற்றி அது ஒவ்வொன்றும் மாறும். ஸோ அதில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா அதனுடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதில் 100க்கு 100% நம்ம என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனியுடைய ஃபியூச்சர் கான்செப்ட் என்ன, எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் நம்ம என்ன சொல்கிற ஒரே வார்த்தை, என்னுடைய ஃப்ரெண்டு பண்ணாங்க, என்னுடைய அண்ணன் பண்ணாங்க, என்னுடைய தம்பி பண்ணாங்க, ஏதோ ஒரு உறவு முறையை சொல்லி நம்ம அதை சரியாக கவனிக்கிறதில்ல, பார்க்குறதில்ல. ஸோ அதனால் என்ன ஆயிடுது அப்படின்னா, அவர் சேர்ந்துருப்பார் ஆரம்பத்தில், அந்த கம்பெனியுடைய ஆரம்பத்துலேயே சேர்ந்துருப்பார். ஆனால் நீங்கள் சேர்ந்துருக்கிறது அவர் சேர்ந்து 1 வருஷம் கழித்து நீங்கள் சேர்ந்துருப்பீங்க. ஸோ அவர் போட்ட முதலீடெல்லாம் எடுத்திருப்பார். அவர் எல்லாம் அதுக்கு மேலே 10 மடங்களை சம்பாரிச்சிருப்பார். ஏதோ ஒரு உறவு முறைன்னு சொன்னேன்ல அவங்க. நீங்கள் போட்ட அமௌண்ட்டுக்கு நீங்கள் அவரை நம்பியே முழுக்க ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அந்த கம்பெனி பற்றியோ அதனுடைய என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டா, அவர் சொல்கிறது எல்லாமே 100% உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற முடியாது. நம்ம நம்மளுடைய நம்மளுடைய செல்ஃப் டெஸ்ட் நம்ம பண்ணணும். அந்த கம்பெனி எப்படி இருக்குது, ஆன்லைன் சோஷியல் மீடியா இருக்குது, நேரடியாக அந்த கம்பெனியை நம்ம விசிட் பண்ணி பார்க்கக்கூடிய இது இருக்குதா, அவங்களுடைய ஃப்யூச்சர் கோல் என்ன, அவங்க எதன் மூலயமா பணம் கொடுக்குறாங்க, எத்தனை நாள் கொடுக்க முடியும் அவங்களால, இது சாத்தியமானதா, இது கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸுக்கு எதிரானதா, இல்லை கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். சப்போஸ் நமக்கு தெரியல அப்படின்னா யார்ட்டையாவது கேட்டாவது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் அந்த கம்பெனியை எடுத்து பண்ணுங்கள். இதுதான் முதல் விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு இதில் இறங்குறோம் அப்படின்னா அந்த ரிஸ்க்கை நம்மளையே சாரும். நம்ம ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம ஒரு ஆசையின் பேர், அதாவது நமக்கு ஒரு ஆசை, நம்மளும் சம்பாதிக்கணும், நம்மளும் வருமானம் பெறணும் அப்படிங்கிற ஆசையில் நம்ம இது பண்ணுறோம். ஸோ முழுக்க அந்த பர்சன் சொல்கிறத நம்பியே நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நம்மளுடைய ஓன் ரிஸ்க்கு, அதாவது நம்மளுடைய ஓன் ரிஸ்க் அப்படிங்கிறத விட நம்மளுடைய கெப்பாசிட்டி நம்ம பார்த்துக்கிறணும். இப்போ நம்மளால் ஒரு 1000 ரூபாய் இழப்பை சமாளிக்க முடியுமா இந்த மாதம், அப்போ அந்த ரேஞ்சில் தான் நம்ம இருக்கணும். என்னால் 10,000 சமாளிக்க முடியும், ரிஸ்க்கு, அதாவது அந்த 10,000 வந்தாலும் வரும் போனாலும் போகணும் அப்படிங்கிற ரிஸ்க்கை எடுக்க முடியும் அப்படின்னா நம்ம இறங்கணும். இல்லைங்க அவர் சொன்னார் அதனால் நான் ரிஸ்க் எடுத்தேன் அப்படிங்கிற வார்த்தை என்றைக்குமே வரக்கூடாது. ரெண்டாவது அடுத்து அதில் என்ன ஒரு விஷயம்னா, கடன் வாங்கி போடுறது, நகைகளை அடகு வைக்கிறது, வேறு ஏதாவது பொருள் அடகு வைக்கிறது, வட்டிக்கு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அந்த அமௌண்ட்டை எடுத்து எந்த ஒரு நிறுவனத்துலையும் நீங்கள் தயவு செஞ்சு போடாதீங்க. அது உங்களுக்கு லட்சமே கொடுத்தாலும் அது போடாதீங்க. உங்களால் சமாளிக்க முடியுமா, ஒரு 2000 நீங்கள் போடுறீங்க, 2000 ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க ஏதோ ஒரு கம்பெனியில்,
ஸோ அந்த 2000 நீங்கள் வந்தாலும் வராட்டினாலும் உங்களுடைய லைஃப்பில் எந்தவித பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது. உங்களுடைய அன்றாட அந்த மாதத்தில் வந்து ஒரு பெரிய வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் அதை கடந்து போக முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நான் அவரை நம்பினேன், கடன் வாங்கினேன், வட்டிக்கு வாங்கினேன், நகையை அடகு வச்சேன், இந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து செய்யாதீங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம கவனமாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து ப்ரொசீஜர். இது வந்து புதுசாக வந்து நான் ஒன்றும் சொல்லலை. நம்ம ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணுவோமோ அதுதான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் பேசிக்காக நம்ம பண்ணக்கூடியது. ஸோ அதனால் இந்த பேசிக்கான இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஆன்லைன் கம்பெனி வந்து நானும் பண்ணியிருக்கேன். பட் வந்து அந்த கம்பெனிகள்லாம் இப்போ வந்து இல்லை. அதனுடைய நடவடிக்கைகள், அதனுடைய மாற்றங்கள் அதனால் வந்து இல்லாமல், அதாவது இருந்தும் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த ஆடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எப்பயுமே வந்து அவேர்னஸ் அலர்ட்டாக இருங்க. எந்த வித ஆன்லைனையும் வந்து நம்பாதீங்க. சரிங்களா? அதனுடைய ஆராய்ந்து அதனுடைய தரம் குறித்து நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சேர்றதும் சேராததும் உங்களுடைய விருப்பம் அது. தேங்க்யூ.